அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய ஆண்டு இந்த 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. அதில் முக்கியமாக முதலாவதா மேஷ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடிய ஆண்டு அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நீங்கள் எதை எடுத்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். உங்களுடைய சோம்பலின்மை மிகவும் அவசியம். சோம்பலின்மையை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. சோம்பலோடு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு இன்னும் நிறைய பயனுள்ள பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் மேஷராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கா? இந்த கடன் பிரச்சனை ஏன் வந்தது, எப்படி தீர்க்கிறது, வாழ்க்கையில் நம்ம இப்படியே கடன் பிரச்சனையாலேயே இருக்க போகிறோமோ அப்படின்லாம் உங்களுக்கு பயப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவில் அடுத்ததாக நம்ம மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெயரும் புகழும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் அந்த அலுவலகத்தில் உங்களுக்கு பெருமையாக பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. பதவி பொறுப்புகள் அதிகரித்து மகிழ்ச்சி சேர்க்கக்கூடிய நாட்கள் அதிகமாக இருக்க போகுது. பேச்சுக்கு மதிப்பு அதிகமாக கூடும். எதிலுமே நீங்கள் குறிப்பாக எடுத்து வைக்கிறது மறதியை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மறதியின் காரணமாக நிறைய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதால இப்போ நீங்க எதையும் மறக்காம சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் அப்படின்னே சொல்லலாம். இதோட மேஷராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் விசேஷங்கள் வர்றதுக்கான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது. உதாரணமாக ஒரு சுபகாரியம் நமக்கு கை கூடலையே அப்படின்னு நீங்கள் ஒரு வருத்தத்திலேயே இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய வருடத்தில் உங்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடி வரும். உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு உங்கள் வாழ்க்கை துணையோடு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. இவ்வளவு நாள் உங்களுக்கு சண்டை சச்சரவாகவே இருக்குது அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். பண வரவு சீராக மாறும் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வறுமை நிலை இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்களுக்கு பழைய கடன் இருக்குது அப்படின்னா அது சுலபமாக அடையும். வாரிசுகளால் பெருமை உண்டாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடு வாகன யோகங்கள் இவை உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு வர்த்தகத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் புதிய ஒப்பந்தங்களில் நிதானம் மிகவும் அவசியம் அப்படின்னும் அயல் நாட்டு வர்த்தகத்தில் அவசரம் வேண்டாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரசாங்க பணிபுரிவர்களுக்கு திறமைக்கு உரிய ஒரு ஏற்றம் பெறுவீங்க அப்படின்னும், அரசியலில் உள்ளோருடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னும், எந்த சமயத்திலும் வாக்குறுதிகளை யோசித்து செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் யாருக்கும் யோசிக்காமல் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சோம்பலை தவிர்க்க வேண்டும். படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னும், உங்களுக்கு சோம்பல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது முன்னேற்றத்தை கொடுக்காது. பெண்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடியதாகவும் யோகம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு சினிமா, இசை, கலை, படைப்பு துறையில் முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும். வாகனத்தில் போகும்போது வேகத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு பின்னாடி பெரும் சிக்கலை ஏற்படுத்தலாம். இதே போல் இன்னும் என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, அடிவயிறு, முதுகு, அஜீரணம், நரம்பு உபாதைகள் இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். அதாவது உடல்நிலையில் இந்த மாதிரியான சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக ஏற்படும். இதோடு மேலும் உங்களுக்கு நீங்கள் அனுமனை வழிபாடு செய்வது இப்போ உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு
மேஷராசிக்காரர்களுக்கு சுப விரயம் அதிக அளவில் இருக்கும். பழைய கடன்களை அடைத்து முடித்து புதிய கடன்களை வாங்குவீங்க. அனுகூலமான அமைப்பு ஏற்படும். 7.5 சனியினுடைய தாக்கத்தில் இருக்கிறதால தினந்தோறும் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது நல்லது. மரண பயங்கள் நீங்கும். மகிழ்ச்சியாக நிறைய நல்ல காரியங்களை செய்து முடிப்பீங்க. தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் இந்த வருடத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு எண்ணம் தோன்றும். புதிய உத்தியோகம் கிடைக்கும். புதிய படிப்புகளை படிப்பீங்க. பிஹெச்டி முடிக்காதவங்க அதனை முடிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். அதே போல் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசியலில் வெற்றி பெறக்கூடிய யோகம் கூட வரலாம். அரசாங்க காரியங்களில் ஜெயம் ஏற்படும். அரசு அதிகாரிகளாக பொறுப்பேற்கக்கூடிய யோகம் உண்டாகும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட நீண்ட நாள் கவலை கூட உங்களுக்கு நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் நிம்மதி ஏற்படும். நிரந்தர பண வரவு உண்டாகும். வியாபாரத்தில் தைரியமாக இறங்குவீங்க. பல தொழில் அமைப்பு ஏற்படும். ஆன்மீகத்தில் அனுகூலம் காணப்படும். ஆன்மீகத்தில் பெரிய பெயர் புகழ் இவையெல்லாம் பெற்று மகிழ்வீங்க. கடல் கடந்து தொழில் செய்யக்கூடிய யோகம் கூட உண்டாகும். கடல் கடந்து வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், அதே போல் கடல் கடந்து மக்களோடு சேர்ந்து தொழில் அடுத்தடுத்து நிலைக்கு செல்லக்கூடியது, அடுத்தடுத்து தொழில் ஆரம்பிக்கக்கூடியது அப்படின்னு இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நன்மையை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அனுமனுடைய வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். அனுமன் சாலிஷா கேட்பது, சொல்வது, நரசிம்ம காயத்ரி சொல்வது, உக்கிர தெய்வ வழிபாடு, வராகி காயத்ரி சொல்வது இவை எல்லாமே அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிவயிறு கால் பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கழிவு பாதை சம்பந்தப்பட்ட பாதிப்பு தொடர்பு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாய் வழி உறவு தந்தை வழி உறவு உங்கள் விஷயங்களில் ஏற்றம் ஏற்படும். தேவையில்லாமல் ஏதாவது சொன்னாலும் கூட அதை நீங்கள் காதில் போட்டுக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து போங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். சோம்பல் அதிகமாக இருக்கலாம். செல்போன் பயன்பாட்டை நீங்கள் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இரவில் நிம்மதியாக தூங்குவது நல்லது. தூக்கமின்மை இருந்தால் உரிய மருத்துவ ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லது. அதே போல் எந்த காரியங்களில் வெற்றி ஏற்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து நடக்கும். சுபகாரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் படிப்படியாக தீரும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள யோகம் உண்டாகும். பெரிய படிப்புகள் விருதுகள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு மேஷராசிக்காரர்களுக்கு இனி இந்த வருடத்தில் இன்னும் நிறைய நன்மையான பலன்கள் காத்திருக்கிறது. நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம். உங்களுக்கு நல்லதாகவே பலன்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு இந்த ஆண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கார். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிய 2 பெயர்ச்சிகள் நடக்க இருக்கு. இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வராங்க குரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறாரு. அந்த வகையில் இந்த ஆண்டு மேஷராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் வழிபட வேண்டிய தெய்வங்களும் நீங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அனுமனை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது வழக்கம்தான். அந்த வகையில் இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அந்த வகையில் இந்த வருடம் 2026 புத்தாண்டில் மிக முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் நடக்க இருக்கு. இந்த மார்கழி 17 தான் இந்த வருடம் தொடங்க போகுது. இனி உங்களுக்கு எல்லாமே சிறப்பானது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இனி வரக்கூடிய இந்த புத்தாண்டு மேஷம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.